பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த 11 மாதங்கள் தேவன் நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த 12வது மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். என்னதான் இது மந்த் ஆஃப் செலிப்ரேஷன், இது ஒரு கொண்டாட்டத்தின் மாதமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த மாதத்தில் என்னுடைய டிவோஷன் எல்லாமே செல்ஃப் அனாலிசிஸ், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு சில காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய இந்த மாதத்திற்கான டாபிக் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மெச்சூரிட்டி. கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில முதிர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சியான நிலைமை அடைந்திருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத அவ்வப்போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் பாலை உண்ணத்தக்க குழந்தைகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு. அப்போ அந்த லிக்விட் ஃபுட்டை தான் இன்னும் நம்ம எடுத்துக்கிறோமா, இல்ல சாலிட் ஃபுட்டை சாப்பிடுற அளவுக்கு எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமா, மெச்சூர்டா இருக்கோமா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முதிர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா, அல்லது இந்த 11 மாதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தேக்க நிலைமையில நம்ம அப்படியே ஸ்டக் ஆகி இருக்கிறோமா, ஸ்டாக்னன்ட் ஆகிருக்கிறோமா அப்படிங்கிறதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நமக்கு அறிவு, நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வித்தவுட் நாலேஜ் there is no maturity. அறிவு இல்லாமல் நமக்கு முதிர்ச்சி இல்லை. இந்த காலை நேரத்திலும் 3 விதமான நாலேஜ் அல்லது 3 விதமான அறிவு நமக்கு முக்கியம் அல்லது அவசியம் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுல முதலாவது தேவனை அறிகிற அறிவு, 2வது நம்மை அறிகிற அறிவு, 3வது பிறரை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் வளர வேண்டும். கடந்த 11 மாதத்துல ஒருவேளை தேவனை அறிகிற அறிவுல நம்ம வளர்ந்திருந்தால் அது சந்தோஷம். ஆனால் வளரவில்லை அப்படின்னா இந்த மாதத்தை எடுத்துக்கொள்வோம், இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வோம். தேவனை அறிகிற அறிவில் இன்னும் அதிகமாய் வளருவோம். எப்படிலாம் தேவனை அறிகிற அறிவினால் நாம் வளரலாம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து தியானிக்கிற நபர்களாக இருக்க வேண்டும். இந்த 11 மாசத்துல நம்ம அதை ரெகுலரா செய்ய தவறு இருந்தோம் அப்படின்னா இந்த 12வது மாதத்தை இதற்காக நாம் பயன்படுத்தி கொள்வோம். நல்லா ஜெபிக்கக்கூடிய நபர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். நிறைய பிரசங்கத்தை கேட்கிற நபராக மாற வேண்டும். அந்த குவைட் டைம், அமைதியான நேரத்தை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கிற நபர்களாக மாற வேண்டும். ஏதோ ஒரு விதத்துல ஊழியத்தில் நம்மளுடைய பங்களிப்பை கொடுத்து நாம் உதவ வேண்டும். அதுக்கப்புறமா ஆவிக்குரிய புத்தகங்களை, ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அவ்வப்போது வாசிக்க வேண்டும். இதெல்லாம் செய்கிறப்போ தேவனை அறிகிற அறிவுல நம்ம அதிகமாய் வளருவதற்கு தேவன் கிருபை தருவார். 2வது நம்மை அறிகிற அறிவு. நேரம் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னை பத்தி நானே அறிந்து கொள்ள வேண்டும். என்னை பத்தி நான் ஸ்டடி பண்ணணும். என்னென்ன மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில தேவைப்படுது. இந்த 11 மாசம் நான் ஒரு சில காரியத்தெல்லாம் செஞ்சேன், ஆனா இது எல்லாமே நான் தவிர்த்துடுக்கலாம் அல்லது மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கே தெரியும் நம்மளுடைய லைஃப்பை பத்தி. அப்போ எந்தெந்த காரியத்தெல்லாம் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வது என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நான் டெவலப் பண்ணணும். என்னோட வாழ்க்கைக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காரியத்தெல்லாம் நான் அப்டேட் பண்ணிக்கணும். என்ன இந்த ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு என்னென்ன காரியம்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்க இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 3வது என்ன நானே இந்த 11 மாசத்துல எந்த விதத்துல எல்லாம் ஹர்ட் பண்ணியிருக்கேன், காயப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னை நானே காயப்படுத்தி அந்த காயத்தோட என்ன பண்ண முடியாது அப்படின்னா நான் ஒரு வெற்றிகரமான நபராக வாழ்ந்து விட முடியாது. எனவே இந்த 12வது மாதத்தில் எந்தெந்த விதத்துல எல்லாம் நான் என்னை காயப்படுத்தியிருக்கேன், இந்த வருஷம் ஃபுல்லா நான் என்னை எதுலெல்லாம் காயப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே ஆராய்ந்து உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க அப்படின்னா மன்னித்து அக்செப்ட் பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். 3வது பிறரை அறிகிற அறிவு. மற்றவர்களை என்ன பண்ண வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அறிந்து கொள்வதில் வளர வேண்டும். மற்றவர்களை யாரெல்லாம் நாம் மன்னிக்க வேண்டுமோ அவர்களை மன்னிக்க இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2வது யார்கிட்டெல்லாம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ இந்த மாதத்தை அதற்காக பயன்படுத்தி கொள்வோம். ஒரே ஒரு பிரின்சிபல், இது ரொம்ப நாளா நான் ஃபாலோ பண்ற ஒரு பிரின்சிபல், அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன். 2 விஷயத்த நம்ம வாழ்க்கையில எப்பவுமே மறக்கவே கூடாது. என்ன அப்படின்னா, முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் மன்னிக்கணுமோ அவங்கள நம்ம மன்னிச்சுட்டே இருக்கணும்.
இருக்கணும். அது சின்ன தப்போ பெரிய தப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கள மன்னிச்சிடணும். நம்ம அவங்கள மன்னிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஹர்ட், அந்த காயத்தை என்ன பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா கேரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, யார்கிட்டலாம் நம்ம போய் மன்னிப்பு கேட்கணுமோ உடனே முழு மனதோட போய் மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த கில்ட், குற்ற உணர்வை சுமக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவங்க நம்மளை மன்னிக்கிறாங்களோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனா நம்மளுடைய சைட்ல இருந்து முதலாவது முழு மனதோடு மன்னிப்பு கேட்கிற அந்த தன்மை நமக்கு இருக்க வேண்டும். ஸோ மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிக்க வேண்டிய நபர்களை நாம் மன்னிக்க வேண்டும். அதுக்கப்புறமா எந்தெந்த விஷயம் எல்லாம் மற்றவர்கள் கிட்ட டீல் பண்ண வேண்டுமோ அதை இந்த மாசம் டைம் எடுத்து டீல் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற நன்மைகளை செய்யுங்கள். ஸோ தேவனை அறிகிற அறிவு, நம்மை அறிகிற அறிவு, பிறரை அறிகிற அறிவு, இந்த 3 விஷயத்துல வளரும் போது, இந்த அறிவுல வளரும் பொழுது, இந்த 3 விதமான அறிவுகளில் நாம் வளரும் பொழுது அந்த முதிர்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நாம் கடந்து செல்ல தேவன் உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகளை தொடர்ந்து தியானிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.